Hello guys, welcome to Java Sundaresan. Hope you guys are doing extremely well. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாடர்ன் வெப் அப்ளிகேஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம லோக்கலில் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்டை வந்து டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணி அது எப்படி அந்த ரெஸ்ட் ஏபி மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அப்புறம் லேயர்ட் ஆர்கிடெக்சர்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் ஏபின்னு சொன்னால அதில் இருக்க HTTP மெத்தட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அதோட என்னென்ன வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன, வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாடர்ன் வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை வந்து 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஆர் கிளைண்ட், செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஆர் சர்வர், மூணாவது டேட்டாபேஸ். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு யூஏ மட்டும்தான், இதுக்குன்னு சொந்தமாக டேட்டா எதுவுமே கிடையாது. பேக் அண்ட் என்ன டேட்டா தரமோ அதை வந்து இங்கே ஃப்ரண்ட் எண்டில் ரெண்டர் மீன்ஸ் அந்த பேஜில் லோட் பண்ணோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ஒரு டேட்டா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணோன்னா பேக் எண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம். இப்போ பேக் எண்ட் என்ன பண்ணோன்னா ஃப்ரண்ட் எண்ட் ரெக்வஸ்ட் பண்ண டேட்டாவை ஒரு டிபி கொரியாக சேஞ்ச் பண்ணி அதை டேட்டா பேஸ் கிட்ட query பண்ணும். ஸோ டேட்டா பேஸ் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து ரிட்ரைவ் பண்ண உடனே பேக் எண்டுக்கு திருப்பி சென்ட் பண்ணும். ஸோ இப்போ பேக் எண்ட் என்ன பண்ணோன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு அகைன் சென்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து இதில் என்ன இடத்துல எந்த காம்போனண்ட்டுக்கு அந்த டேட்டா தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் இந்த டேட்டாஸ் வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ரெஸ்ட் ஏபிஐ. ரெஸ்ட் ஏபிஐ மீன்ஸ் ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஜேசன் ஃபார்மேட்டில் இங்கே கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. நேம் ஏபிசி இது மாதிரி கீ வேல்யூ பேரில் கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கிறத ஜேசான் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஜேசானை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஎஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 மெத்தட்ஸ் இருக்குது, மேஜரான 4 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெட் அண்ட் செகண்ட் ஒன் போஸ்ட், தேர்ட் ஒன்று வந்து புட் ஆர் பேட்ச்னு சொல்லுவாங்க, ஃபோர்த் ஒன் டெலிட். இதில் இந்த கெட் அண்ட் டெலிட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜேசான் டேட்டாவை சென்ட் பண்ணாமல் டேட்டாஸை ஃபெச் பண்ண பார்ப்போம். இதே இந்த போஸ்ட்டு அண்ட் புட் ஆர் பேட்சில் வந்து நம்ம இந்த ஜேசான் டேட்டாவை சென்ட் பண்ணி டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் யூ ஃபார்வர்டுன்ற ஒரு வெப்சைட் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவாங்க, ஆர் யூஐ. இதுக்குன்னு சொந்தமாக டேட்டா எதுவுமே கிடையாது. இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜாவா சுந்தரேசன் இருக்கா, இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்கும். நான் லாகின் பண்ணுறப்ப இங்கே ஜாவா சுந்தரேசன் இருக்கும், நீங்கள் லாகின் பண்ணுறப்ப உங்களுடைய நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ் அது மாதிரி டைனமிக்காக இருக்கும். ஸோ இங்கே நம்ம இந்த வேல்யூஸ் வந்து எப்படி ஃபெச் பண்ணுவோம்னா டேட்டா பேஸில் இருந்து ஃபெச் பண்ணுவோம். அண்ட் இந்த டேட்டாஸ் இந்த யூஐ எல்லாமே எப்படி வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இது ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வந்து பேக் எண்ட் கூட கம்யூனிகேட் ஆகிறத நம்ம எப்படி வந்து இந்த ப்ரௌசரில் பார்க்கலான்றதுக்காக இந்த ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு கொடுக்குறப்ப நம்மளுக்கு இங்கே டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பன் ஆகுதுல்ல, ஸோ நம்ம இங்கே இந்த மோர் பட்டன் கிளிக் பண்ணி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு பெட்டர் வியூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக நம்ம இந்த நெட்வொர்க் டேப் வரணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரிசோர்ஸஸில் போய்ட்டு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணோன்னா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து ஒரு ஏபிஐ மூலமாக தான் கால் ஆகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏபிஐ. ஓகேவா? இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பை அப்வோர்ட். ஓகேவா? இதோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள், கூகுள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர், இதோட டேட்டா தான் நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ கூகுள் இன்டர்வியூ ஆர் ஃபாஸ்ட் பேஸ்ட் அண்ட் டைம் பவுண்ட். ஸோ இங்கே என்ன டேட்டா இருக்கோ நம்ம அந்த டேட்டாவை இங்கேயும் பார்க்கலாம். ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா நம்ம பேக் எண்ட்லேருந்து கொடுக்குற டேட்டா தான் இங்கே ஃப்ரண்ட் எண்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டேட்டாவா, இந்த அரேயில் ஃபஸ்ட்டு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்னு இருக்குது. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமேசான். ஸோ அதே மாதிரி இங்கே அமேசான் இருக்கா. ஸோ அமேசானில் டோன்ட் பேனிக் டியூ டு லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ இங்கே என்ன டேட்டா இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும். ஸோ பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்ட் என்ன டேட்டா தருதோ அதுதான் ஃப்ரண்ட் எண்ட் நீங்கள் வந்து லோட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இந்த பட்டன் கிளியர் பண்ணுறதுனால அந்த ஏபிஎஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அமேசான்ற இது கிளிக் பண்ணுறப்ப அகைன் ஒரு ஏபிஐ கால் ஆகும். இதுக்கு கால் ஆகிறப்ப டீட்டெயில்டு அந்த தேவையான டேட்டா எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் DSA இஸ் நெசசரி. ஸோ அதே தான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய மேனுவலாக வந்து ஒரு HTML அண்ட் சிம்பிள் JS சர்வர் கிரியேட் பண்ணி எப்படி ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம்.
ஸோ நீங்களும் உங்கள் லோக்கலில் அந்த டெமோ ப்ராஜெக்டை ரன் பண்ணி ஃப்ரண்ட் எண்டோ பேக் எண்டோ எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட் புக் லிங்க் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுனால நம்மளுக்கு இங்கே வந்து நோட்ஸ், இந்த என்டையர் வீடியோட நோட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கிட்ஸ் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஃபோல்டருக்கு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரில் நம்ம இந்த கமெண்டை ரன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஜாவாஸ் அந்த ரெசன்ட்டு. ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த ஃபோல்டரில் நான் வந்து டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த கமெண்டை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த GitHub ப்ராஜெக்ட் இப்போ வந்து இங்கே கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ரன் பண்ணோம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து சிம்பிளாக வந்து அந்த ரெப்போக்குள்ளே நேவிகேட் ஆகுறது. ஸோ ஒன்ஸ் நேவிகேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே சிம்பிள் CRUD JS அப்ளிகேஷன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணுமான்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோவை இந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணோம். அதுக்கான கமெண்ட் பார்த்திங்கன்னா கோட் ஸ்பேஸ் டாட். ஒன்ஸ் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆனோடனே லெஃப்ட்டில் வந்து நம்ம இந்த ஃபைல்ஸை வந்து லிஸ்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து user.htmlன்றது தான் ஃப்ரண்ட் எண்ட். இங்கே நான் சிம்பிளான்றதுக்காக ஒரே ஒரு ஃபைலில் HTML, CSS, JSன்னு எல்லாத்தையும் ஒரே இதுவில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த JS சர்வர்ன்றது தான் JS பேக்அண்ட் சர்வர். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டோ பேக் எண்டோ ரன் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டை ரன் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த சிம்பிள் CRUD JS அப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு user.html வந்து டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் எண்ட் அந்த HTML ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இங்கே ஏன் நம்மளுக்கு எரர் காட்டுதுன்னா நம்ம பேக் எண்ட் சர்வர் வந்து இன்னும் கனெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் எரர் காட்டுது. ஸோ இந்த பேக் எண்ட் சர்வரை ரன் பண்ணுறதுக்காக சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த JS சர்வரில் ரன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த readme.md இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ப்ரிவியூன்னு கொடுக்குறதுனால இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும், ப்ரிவியூ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா நோடு அதோட வெர்ஷன் என்னென்னு செக் பண்ணோம். நோடோட வெர்ஷன் வந்து 18 ஆர் above 18 இருக்கிறது பெட்டர். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், npm இன்ஸ்டால்னு கொடுக்கணும். ஸோ npm இன்ஸ்டால்னு கொடுக்கறதுனால இந்த package.jsonல இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாமே நோட் மாடியூல்ஸ்ன்ற ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகும். இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் எக்ஸ்பிரஸ். இதுதான் வந்து JSல அந்த வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான டிபெண்டன்சி ஆர் பேக்கேஜ் வந்து தேவைப்படும். ஸோ இங்கே வந்து npm இன்ஸ்டால் கொடுக்குறதுனால இந்த டிபெண்டன்சி கீழே இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாமே நோட் மாடியூல்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே இன்ஸ்டால் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே நோட் மாடியூல்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த நோட் மாடியூல்ஸ் இந்த JS வெப் சர்வரை ரன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நோட் JS அந்த ஃபைல் நேம் அப்படி கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் JS கொடுத்து டேக் கொடுக்குறதுனா ஆட்டோ ஃபில் ஆகிட்டு ரன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. இப்போ நான் ஃப்ரண்ட் எண்டில் போயிட்டு நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்கறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து எரரில் இருக்குது. இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்கறதுனால இங்கே வந்து எனக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா JS சர்வரில் இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ். இதுதான் JSON டேட்டான்னு சொல்லுவாங்க, JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ இங்கே இருக்க டேட்டாஸ் தான் எனக்கு இங்கே வருது. இது ஃப்ரண்ட் எண்டோ பேக் எண்டோ எப்படி கம்யூனிகேட் ஆகுறதுன்றதை நம்ம இந்த ப்ரௌசரில் பார்க்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்ன்ற இது கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே யூஸ்வலாக வந்து நான் பாட்டமில் வச்சு ஒர்க் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இது மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பாட்டமில் வச்சு ஒர்க் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரெஃப்ரெஷ் யூசர்ஸ்ன்னு கொடுக்குறப்ப ஒரு API கால் மேக் ஆகி அதில் என்ன டேட்டா வருதோ அதுதான் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் டேட்டான்னு கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் யூசர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து சொன்ன மாதிரி ஒரு API கால் மேக் ஆகுது. இதோட URL வந்து பார்த்திங்கன்னா localhost 3000. localhost 3000ன்றது இந்த அப்ளிகேஷன் இந்த localhostன்ற 3000 போர்ட்டில் ரன் ஆகுது. அப்புறம் யூசர்ஸுன்ற API கால் ஆகுது. ஸோ இங்கே யூசர்ஸுன்ற API எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இது வந்து யூசர்ஸ் ஐடி. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸாக்ட் மேட்ச் வந்து அங்கே ஆகுதா. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இதுக்குள்ளே இருக்க செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரன் பண்ணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா இன்சைட் கெட்டுன்ற இது வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ அப்புறம் வந்து ரெஸ்ன்றது இங்கே வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா ரெஸ்பான்ஸ், ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ரெஸ்பாண்டை JSON ஃபார்மேட்டில் சென்ட் பண்ண என்னென்ன சென்ட் பண்ண போகிறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட், இது வந்து JS ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதில் சக்ஸஸ் ட்ரூ அண்ட் டேட்டாவில் இங்கே என்ன யூசர்ஸ் டேட்டா இருக்கோ அதை வந்து சென்ட் பண்ணு. அப்புறம் யூசர்ஸோட கவுண்ட்டு. ஸோ அது வந்து இங்கே பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு சென்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து 3, சக்ஸஸ் வந்து ட்ரூ. அப்புறம் அந்த பேக் எண்டில் என்ன டேட்டா பார்த்தோமோ அதே டேட்டா தான் இங்கே இருக்குது, அது அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தோம்னா இது வந்து JSல அந்த டாம்னு சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்த்தோன்னா இங்கே
ரெஃப்ரெஷ் யூசர்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறப்ப இது வந்து ஒரு பட்டன். இந்த பட்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பட்டன். இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா லோட் யூசர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஆன் கிளிக்லன்ற ஈவெண்ட்டில் லோட் யூசர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ யூசர்ஸ் டேபிள் பாடின்ற அந்த ஐடி மூலமாக இந்த டிவ் எலமெண்ட்டை எடுத்துக்கின்னு ஸோ இந்த டிவ் எலமெண்ட் எடுத்துகிட்டு அதில் இருக்க டேட்டாஸை மாடிஃபை பண்ணி இது பண்ணுது. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு டேட்டாஸ் எங்கேருந்து வருதுன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிச் பண்ணிக்குது எங்கேருந்து ஏபிஐ பேஸ் யூஆர்எல். இந்த ஏபிஐ பேஸ் யூஆர்எல் என்னென்னு பார்த்தோன்னா லோக்கலோஸ் 3000. ஸோ இந்த லோக்கலோஸ் 3000க்கு அப்புறம் யூசர்ஸுன்ற ஏபிஐ கால் பண்ணி கெட் பண்ணிக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்க ஜேசான் ஆப்ஜெக்டை ஃபெச் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸ் வந்து டேட்டா வந்து சக்ஸஸ் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட டேட்டா லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது இந்த டேட்டா லென்த்து, இது வந்து மோர் தென் 0 இருக்கான்னு செக் பண்ணுது. ஸோ மோர் தென் 0 இருந்துச்சுன்னா அந்த ஒரு டேபிள் HTML இதுவில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்குது. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு வந்து டைனமிக்காக இங்கே டேட்டா வந்து ஃபிச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இது பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கெட் HTTP மெத்தட். ஸோ இதே வந்து நம்ம போஸ்ட்டுக்கும் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து போஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து போஸ்ட் மெத்தட் போஸ்ட்டுக்காக ஒரு போஸ்ட் ஏபிக்காக ஒரு யூசர் டீட்டெயில்ஸ் தரேன், ஜாவா abc@gmail.com 22. ஸோ இப்போ நான் ஆட் யூசர்ஸ்ன்னு கொடுக்குறப்ப இங்கே யூசர்ஸ்ன்ற புது ஒரு ஏபிஐ கால் மேக் ஆகும் வித் போஸ்ட் HTTP மெத்தட். ஸோ இங்கே போஸ்ட் HTTP மெத்தடில் அந்த யூஆர்எல்ல கால் ஆகுதா. ஸோ பேலோடில் நான் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா, ஸோ வந்து கெட் அண்ட் டெலீட்டில் மட்டும்தான் இந்த பேலோடுன்றது இருக்காது. போஸ்ட் அண்டு புட் ஆர் பேட்சில் வந்து இந்த பேலோடுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்னென்ன பேலோடில் சென்ட் பண்ணுறோன்னா இந்த ஜேசான் ஆப்ஜெக்ட் சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஜேசான் ஆப்ஜெக்டில் ஏஜ், இமெயில் அண்ட் நேம் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம பேக் எண்டில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜே சர்வரில் app.postன்ற HTTP மெத்தடை தேடும். ஸோ இங்கே நம்மளுக்கு app.post அப்புறம் அந்த ரெஸ்பெக்டிவ் யூசர்ஸ். ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் ஏபிஐ வந்து ஃபைண்ட் ஆகி மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்க செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் வந்து ஃபெச் பண்ணிவிட்டு ஒரு நியூ யூசர் வந்து கிரியேட் ஆகிட்டு இந்த யூசர்ஸுன்ற மேலே ஒரு அரே பார்த்தோம்ல, இந்த அரேயில் யூசரை புஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு இங்கே டேட்டா வருது. ஸோ இந்த இன்சர்ட் பண்ண நியூ டேட்டா மட்டும் இங்கே ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த டேட்டா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது. ஸோ இதே மாதிரி தான் வந்து டெலீட். ஸோ டெலீட்டுன்னு நம்ம கொடுக்குறப்ப நம்மளுக்கு புது ஒரு HTTP மெத்தட் வந்து கால் ஆகும், API கால் ஆகும். இதில் வந்து HTTP மெத்தட் பார்த்தீங்கன்னா டெலீட்டு. ஸோ கெட்டுக்கும் டெலீட்டுக்கும் இங்கே பேலோடு இருக்காதுன்னு சொன்னோன்னா, ஸோ அந்த ஜேசான் டேட்டா எதுவுமே சென்ட் பண்ணாமல் இங்கே கொரியில் இந்த API கொரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த 2ன்றது பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம போயிட்டு டெலீட் மெத்தட் பார்த்தோம்னா இங்கே வந்து :id இருக்குது பார்த்தீங்களா, இது மூலமாக அந்த டேட்டாஸ் வந்து ஃபெச் ஆகிட்டு ரெஸ்பெக்டிவ் யூசர் ஐடி வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் எண்டோ பேக் எண்டோ வந்து கம்யூனிகேட் பண்ணி யூசர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட் வந்து யூஐயில் ரெஸ்பெக்டிவ் காம்போனண்ட்டில் ரெண்டர் பண்ணி லோட் பண்ணுது. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஜேஎஸில் எப்படி வந்து வெப் சர்வர் வந்து ரன் பண்ணுறதுன்றது. இது நம்ம பைத்தான் மூலமாகவும் ரன் பண்ணலாம். பைத்தானில் ரன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த பைத்தான் readme_python mdன்னு இருக்குல்ல, சேம் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ப்ரிவியூன்னு கொடுக்குறப்ப நம்மளுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா பைத்தான் வந்து உங்கள் லேப்டாப்பில் இருக்கா இல்லையான்றது பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் இருக்கா இல்லையான்ட்டு, இது என்னுடைய உபுண்டு லேப்டாப்பில் பைத்தான் வந்து நான் பைத்தான் 3 வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பைத்தான் 3 வெர்ஷன். ஸோ இப்படி கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து பைத்தான் 3.10க்கு மேலே இருக்கணும் பைத்தானோட வெர்ஷன். ஸோ நம்மளுக்கு பைத்தான் 3.10க்கு மேலே இருந்தாலே இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா புதுசாக ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம். இங்கே நம்ம எப்படி நோட் மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு புதுசாக ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ வந்து இங்கே வந்து பைத்தான் 3ன்றது என்னோட லேப்டாப் பைத்தான் 3ன்றது அக்செப்ட் பண்ணுறதுனால இங்கே நான் பைத்தான் 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் எனக்கு கிரியேட் பண்ண உடனே இங்கே வந்து MyEnvன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ விண்டோஸாக இருந்தால் இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுங்கள், லினக்ஸ் ஆர் மேக் ஓஎஸாக இருந்தால் இதை ரன் பண்ணி உங்களுடைய பைத்தானை ரன் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டருக்குன்னு ஒரு பைத்தான் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணோம், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு. ஸோ ஒன்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம இங்கே npm இன்ஸ்டால்னு கொடுத்தோம்ல, அதோட சிமிலரான வே தான் வந்து இங்கே பைத்தானில் இப்போ பண்ணுறோம். ஸோ இது கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு இங்கே requirement.txt ஃபைலில் இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். இந்த ஃப்ளாஸ்க் அண்ட் ஃப்ளாஸ்க் கோர்ஸ் தான் வந்து வெப் சர்வர் பைத்தானில் வெப் சர்வர் ரன் பண்ணுறதுக்கான பேக்கேஜஸ்.
ஸோ இது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், அகெயின் பைத்தான் சர்வர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி இது பண்ணுறதுனால எனக்கு வந்து பைத்தான் 3ன்னு சொன்னல. ஸோ என்னோட லேப்டாப்பில் பைத்தான் 3 தான் அக்செப்ட் பண்ணோம். ஸோ பைத்தான் 3 பைத்தான் server.py. ஸோ இப்படி பண்ணுறதுனால எனக்கு வந்து இப்போ பைத்தானில் அந்த வெப் சர்வர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு இந்த பைத்தான் சர்வரில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே கோடு தான் இருக்கும். அதே வந்து யூசர் டீட்டெயில்ஸ், கெட் மெத்தட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் ஈக்குவல் டு கெட் அண்ட் யூசர் ஐடி ஃபைன் பண்ணுறதுக்கு ரெஸ்பெக்ட் யூசர் ஐடி ஃபைன் பண்ணுறதுக்கான ஸோ இங்கே வந்து யூசர் ஐடி வந்து டைனமிக்காக ஃபெச் பண்ணுறதுக்கு அதோட HTTP மெத்தட் பார்த்தீங்கன்னா கெட். ஸோ அதே மாதிரி போஸ்ட்டு, ஸோ யூசர் வந்து சேவ் பண்ணுறதுக்கானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புட்டு, அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிக்கே வந்தோன்னா மறுபடியும் டெலீட்டு. ஸோ நம்மளுக்கு எல்லா வெப் ஃப்ரேம்வொர்க்லையும் இதுதான் காமன். என்னென்னா 4 HTTP மெத்தட், அதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் கேட்குற மாதிரி நம்ம டேட்டாஸை சென்ட் பண்ணுறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் இருக்கா. ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணப்போ நம்மளுக்கு இங்கே வந்து டேட்டாஸ் வருது. இந்த டேட்டாஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் ஃபைல்லேருந்து வருது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த HTML CSS JSல கிரியேட் பண்ணிவிட்டு பேக் எண்ட் வந்து நம்ம எதில் வேணால் கிரியேட் பண்ணலாம். அது வந்து யூசரோட அண்டு பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து இருக்குது, கிளைண்ட்டோட பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ இங்கே பைத்தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைத்தானில் இப்படி தான் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். JSல இப்படி செட் ஆஃப் சின்டெக்ஸ் வந்து மாறும். ஸோ இப்போ பைத்தான்லேயும் JSல எப்படி வெப் சர்வர் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் ரன் பண்ணது எல்லாமே ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றதுக்கான ஒரு ஓவர்வியூ மாதிரி தான். இதை நீங்கள் உங்கள் லோக்கலில் ரன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம இந்த வெப் அப்ளிகேஷனை தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சேம் HTTP மெத்தட்ஸ், சேம் அந்த கெட் போஸ்ட் யூசர்ஸ் அந்த இதுவில் இருக்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதுதான் அந்த வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இங்கே வந்து ஸ்ப்ரிங் யூசர் கண்ட்ரோலர்னு இருக்கும் பார்த்தீங்களா. யூசர்ஸ் ரெக்வஸ்ட் மேப்பிங் ஈக்குவல் டு யூசர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கெட் மேப்பிங் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த செட் ஆஃப் கோடு தான் வந்து நம்மளுக்கு கெட் மெத்தடுக்கான யூசர் ரெஸ்பான்ஸை வந்து சென்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து 8080 ரன் ஆகுதா. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணி 3000 ரன் பண்ண வைக்கலாம். ஸோ இது இப்படி பண்ணுறதுனால 3000 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். ஸோ நான் வந்து ரீரன் கொடுக்குறதுனால இப்போ வந்து எனக்கு என்ன எரர் வரலான்னா, ஆல்ரெடி அங்கே ரன் ஆகுறதுனால 3000 வந்து ஆல்ரெடி இன் யூஸ்ன்ற ஒரு எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஆஸ் ஐ டோல்ட் 3000 ரிப்போர்ட் வந்து ஆல்ரெடி யூஸில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தா அந்த வெப் சர்வர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம ரீரன் கொடுக்குறப்ப இந்த தாட்டி வந்து அகைன் ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ போர்ட் வந்து 3000 ரன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் போயிட்டு நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பூட்டில் இருந்து இப்போ நம்மளுக்கு டேட்டாஸ் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லா லாங்குவேஜ்லையும் நம்ம வந்து வெப் சர்வர் கிரியேட் பண்ணலாம். எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது இந்த REST APIs தான். கெட், போஸ்ட், புட், டெலிட்டுன்ற இந்த 4 HTTP மெத்தட்ஸ். ஸோ இது கூட எப்படி JWT செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ணுறோம், இது எல்லாமே தான் வந்து காமன் திங்ஸ். அண்ட் நம்ம இங்கே பார்த்த அந்த REST APIஸை அந்த URL இருக்குல்ல, அதை நம்ம போஸ்ட்மேன் மூலமாகவும் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் யூசர்ஸ்ன்னு கிளிக் பண்ணுறப்ப இந்த URL வந்து கால் ஆகுதா. ஸோ இப்போ நான் இந்த URL காப்பி பண்ணி போஸ்ட்மேனில் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு தாட்டியும் நம்ம வந்து வெப்சைட்டில் தான் வந்து ரன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு API கிரியேட் பண்ணிட்டு அதை போஸ்ட்மேனில் தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ நான் இங்கே ஆல்ரெடி கெட் மெத்தட் இருக்குது. ஸோ நான் அந்த URL கொடுக்குறேன். ஸோ நான் சென்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன டேட்டா கிடைக்குதுன்னா இந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டா கிடைக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டேட்டாவாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் புட் மெத்தட் இருக்கும். ஸோ இப்போ டெலீட் பார்த்துட்டு புட் மெத்தட் பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே டெலீட் பண்ண பார்க்குறேன். ஸோ டெலீட் பண்ணுறப்ப நான் வந்து இந்த URL, அதாவது இந்த டெலீட் HTTP மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். இந்த காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே கொடுக்குறப்ப ஆல்ரெடி ஒன்று வந்து டெலீட்டடாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே எனக்கு வந்து ஆல்ரெடி டெலீட்டட்னு வரணும். ஸோ யூசர் நாட் ஃபவுண்டுன்ற எரர் வருது. ஸோ இதே நான் வந்து 2ன்னு கொடுக்குறப்ப அந்த யூசர் வந்து டெலீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதே வந்து நம்ம போஸ்ட் மெத்தடுக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ போஸ்ட் மெத்தட் வந்து
ஜாவா abca@gmail.com. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 32. ஸோ இப்போ இங்கே கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து இங்கே வந்து போஸ்ட் மெத்தட் கால் ஆகும். ஸோ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துட்டு போஸ்ட்டுன்னு கொடுக்குறப்ப நம்மளுக்கு இங்கே வந்து பாடியில் வந்து இங்கே ரான்னு ஒரு இது இருக்குது. ஸோ ஓகேவா, இங்கே வந்து நம்ம ஜேசான்ற ஒரு இதுவை செலக்ட் பண்ணணும். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு வந்து நம்ம டேட்டாவை கொடுக்க முடியும். ஸோ இந்த பேலோடில் போயிட்டு நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஆப்ஜெக்ட்னு கொடுக்குறதுனால இந்த பேலோடில் என்ன இருக்கோ நம்ம அதை வந்து இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து இங்கே போஸ்ட்மேனில் கொடுத்துட்டு நம்ம தேவையான வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து 1 2 3 ஏஜ் வந்து 56ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த யூசர் டேட்டாவை நான் என்டர் பண்ண பார்க்குறேன். ஸோ யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் புது ஒரு டேப் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து கெட் மெத்தட் கொடுத்து இதோட ஏபி யூஆர்எலை கால் பண்ணுறப்ப பிகாஸ் சேம் யூஆர்எல் தான். ஸோ எனக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸும் வருது. சுந்தரேசன் 1 2 3 4 நான் இங்கே என்ன என்டர் பண்ணணும் அதுவும் இங்கே வருது. ஸோ இப்படி தான் வந்து கிரியேட் பண்ண ரெஸ்ட் ஏபிஎஸை போஸ்ட்மேனில் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிரஸ்.js அண்டு ஃப்ளாஸ்கில் எப்படி வந்து வெப் சர்வர் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். கடைசியாக ஸ்ப்ரிங் பூட்லேயும் நம்ம வெப் சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இது மூணுத்துலேயும் இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் வெப் சர்வர் வந்து கிரியேட் பண்ண கற்றுக்க பார்க்குறோன்னா, ஸ்ப்ரிங் பூட் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ஓரியன்ட். ஸோ ஜாவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ் லாங்குவேஜ் அண்ட் அதோட கம்யூனிட்டி பேஸுன்றது ரொம்பவே பெருசு. பெரிய பெரிய ஃபேங் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து ஜாவாவில் தான் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஃபேங் கம்பெனி மீன்ஸ் ஃபேஸ்புக், அமேசான், ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள், அவங்களுடைய இந்த பெரிய பெரிய ஃபேங் கம்பெனிஸ் ஜாவா தான் அவங்களுடைய பேஸாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பீனியேட்டட் ஃப்ரேம்ஒர்க். ஒப்பீனியேட்டட் ஃப்ரேம்ஒர்க் மீன்ஸ் எல்லாமே வந்து இன்பில்ட்டாக இருக்குது. லைக் வந்து ஓஆர்எம், க்ளவுட், மைக்ரோ சர்வீஸ், செக்யூரிட்டி. இதே நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ், ஃப்ளாஷ் எடுத்துன்னா ரைட் ஃப்ரம் ஸ்க்ராச் நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கான்ஃபிகர் பண்ணி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கணும். இதே நம்ம ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்பில்ட்டாக இருக்குது. அதை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸும் நம்ம தேவையானப்போ ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பிரஸ்.js அண்ட் ஃப்ளாஷ் நம்ம ஏன் வந்து ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் டுட்டோரியல் பார்க்க போகிறோன்றதுக்கான ஒரு ஓவர்வியூ. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா மாடர்ன் வெப் அப்ளிகேஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளுடைய லோக்கலில் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சர்வரை க்ரியேட் பண்ணி ஏபிஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். அண்ட் நான் சொன்னல மாடர்ன் வெப் அப்ளிகேஷன்றது 3 டைப்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ்ன்றது. அதை ஆர்கிடெக்சர் டைப்பில் வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரெசன்டேஷன் லேயர், செகண்ட் ஒன்று வந்து லாஜிக் லேயர் அண்ட் தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லேயர். ஸோ இதில் வந்து அதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்டு டேட்டாபேஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு டெஃபினேஷன்ஸ் மாதிரி உங்கள் கடைசி ரிவிஷன் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஹெச்டிபி மெத்தட்ஸ், ரெஸ்ட் ஏபியில் வந்து என்னென்ன ஹெச்டிபி மெத்தட்ஸ் இருக்குன்ற ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி. அப்புறம் ஒரு ஹெச்டிபி மெத்தடோட சிம்பிள் டெஃபினேஷன்ஸ்ன்ற மாதிரி. போஸ்ட்மேனில் எப்படி டெஸ்ட் பண்ணோன்றத அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ், என்னென்ன டேட்டா இருக்குன்றது. ஸோ கெட், போஸ்ட், டெலீட் அண்ட் புட் ஆர் பேட்ச். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதோட என்னென்ன வெப் ஃப்ரேம்ஒர்க்ஸ் இருக்குன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரேம்ஒர்க். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் மோஸ்ட்டாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் தான் இருக்கும் வெப் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும்.